திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே தற்போது 3ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம் இப்படி நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நிகழ்ச்சியை வழிநடத்த சென்னை தாம்பரம் சிவனகம் மருளரசையா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய பொன்னார் திருவள்ளையும் பொழிப்புரை பெரிய புராணம் பாடல்கள் வாசிப்பதற்காக சாம்பசிவையாவுடைய பொன்னார் திருவடிகளையும் நிகழ்ச்சியை வழிநடத்த தொகுத்தளிக்க ஐயா ராஜா அவருடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இணைந்தோடையும் நம்முடைய நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பதாக நம்முடைய திருப்பள்ளி எழுச்சியும் 27 குருமார்களுடைய துதியும் பாடுவது ஒரு முறைமையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு உண்டான திருப்பள்ளி எழுச்சி திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயா சாம்பசிவையா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கு மனமொழி மிகளால் வணங்குகிறேன். ஐயா சிவாயனமையா திருச்சிட்டம்பலம். திருப்பள்ளி எழுச்சி வாங்கய்யா ராஜாயா வாங்க. சிவாயனம திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். பூதங்கள் தோறும் நின்றாயனி நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் புனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் தீரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்குமரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. 12 திருமுறை அருளாளர்கள் போற்றி. திருச்சிற்றம்பலம். பூலியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி. சேந்தனார் செம்பதுமச்சேவடி போற்றி. கருவூர் தேவர் கழலினை போற்றி. பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி. கண்டராதித்தர் கழலடி போற்றி. வேணாட்டடிகள் விரைகளல் போற்றி. திருவாளி அமுதனார் திருவடி போற்றி. குருடோத்தம நம்பி பூங்கழல் போற்றி. சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி. திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி. திருவாளவாய் உடையார் நிழல்தாள் போற்றி. காரை காலம்மையார் பூவடி போற்றி. ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல் போற்றி. சேரமான் பெருமாள் சேவடி போற்றி. நக்கீர தேவர் நற்றாள் போற்றி. கல்லாட தேவர் கழலடி போற்றி. கவிழ தேவநாயனார் கழல் இணை போற்றி. பரண தேவநாயனார் பொற்றாள் போற்றி. எம்பெருமான் அடிகள் இணைத்தாள் போற்றி. அதிராவடிகள் அருங்கழல் போற்றி. பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தாள் போற்றி. நம்பி ஆண்டார் நம்பி நற்றாள் போற்றி. செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 126வது நாளாக
காலையில எழுந்த உடனே திருப்பள்ளி எழுச்சி பாடிதான் உள்ள போறோம். ஏன்னா திருக்கோயிலுக்கு போன புண்ணியம். அதனாலதான் பொன்னூசலும் பாடுறோம். அந்த வகையில நேற்று நாம் பெரிய புராணத்திலே கண்ட திருக்கோயிலுக்கு போனா என்ன பாட்டு பாடணும்னு எங்க ஐயா கத்து கொடுத்த பாட்டு. உடனே அதை நேற்று ஐயா சாம்பசிவ அத வாட்ஸ்அப்ல அனுப்பினாரு. பட்டம்மாள் வந்து எழுதி அனுப்பிச்சாங்க. சித்ராமா கூட எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பாட்டை சொல்லிட்டு இன்னைக்கு உள்ள திருமுறை கோயிலுக்கு உள்ள போக கூட இந்த பாட்டு சொல்லிட்டு உள்ள போலாம். அந்த பாட்டு ஐயா படிச்சிருவாரு. சாம்பசிவ ஐயா. அருட்பெருகு தனிக்கடலும் அருட்பெருகு தனிக்கடலும். நன்றிங்க. சிவாய நம. நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்களா? நன்றிங்க. அருள் பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் சைவ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் 2 எனவும் புவனம் உய்ய இருள் கட உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள்களை ஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றியா. அப்ப திருமுறை கோயிலுக்கு நுழையும் போது கோயில்களிலே மிகச்சிறந்த கோயில் திருமுறை கோயில் தானே. நமக்கு திருமுறை தமிழோசை படிப்பதனாலே. அதனால தினமே இந்த பாட படிச்சுட்டு உள்ள போலாம் என்று சொல்லி இப்போது நான் 3ஆம் திருமுறையில எத்தனாவது பதிங்க? நேற்று 3 பதிங்க படிச்சீங்களா? நேற்று நான் வர ஐயா 2 தான்யா படிச்சேன். இன்னைக்கு 90ங்க. இன்னைக்கு துருத்தியும் வேள்வி குடியும். துருத்தியும் வேள்வி குடி படிக்கணுமா? ஓ சரி. 2 பதிகம் தான் படிச்சீங்களோ? ஆமாங்க. சரிங்க. ஆக 3ஆம் திருமுறையிலே 90வது பதிகமாக துருத்தியும் திருவேள்விக்குடியும் காவிரியினுடைய வடகரையிலும் தென்கரையிலுமாக எதிரும் புதிருமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இதற்கான பண் சாதாரிப்பண் பகற்பண் 6ஆக நாழிகை 16-18 மணி 12லிருந்து 1-12க்குள்ள பந்துவளாரி ராகத்திலே பாடக்கூடியது. இதுல திருவேள்விக்குடி என்பது காவிரியினுடைய வடகரையினுடைய 23வது தலமாக மயிலாடுதுறைக்கு மேற்கே மகாராஜபுரம் போற வழியில இருக்குது. பெருமான் கல்யாண சுந்தரர், அம்பாள் வந்து நரிஞ்சுகந்த நாயகி. இங்கே அடுத்து துருத்தி என்பது தென்கரையிலே 37வது தலமாக கும்பகோணம் மயிலாடுதுறை சாலையிலே உள்ளது. இங்க இருக்கிற பெருமான் சொன்னவாரறியார், அம்பாள் வந்து அமிர்த முகாம்பிகை என்று இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 291 செழுந்திரு வேள்விக்குடியில். நன்றிங்கய்யா. சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே இடம் சுட்டிய பாடல் வரிசையன் 291. திருச்சிற்றம்பலம். செழுந்திருவேள்வி குடியில் திகழ் மணவாள நட்கோலம் பொலிந்த புனல் பொன்னி மேவும் புனித துருத்தி இரவில் தழும்பிய தன்மையும் கூட தன் தமிழ் மாலையில் பாடி கொழுந்து வெண் திங்கள் அணிந்தார் கோடிகாவில் சென்றடைந்தார். திருச்சிற்றம்பலம். பாடல் பெற்ற தலங்களை எல்லாம், தேவார பாடல் பெற்ற தலங்களை எல்லாம் வகைப்படுத்துகிற போது முதல் வகையாக அது சோழ நாட்டில் உள்ள காவிரியினுடைய வடகரை தலம் என்றும் காவிரியுடைய தென்கரை தலம் என்றும் பிரித்து வைத்திருப்பார்கள். வடகரையில முதல் தலமாக தில்லையில ஆரம்பிச்சு கடைசியில கொண்டு போய் கைலாயத்தை வடநாட்டுல இருக்கிற அந்த கைலாயம் வரை கொண்டு செல்வார்கள். அந்த 274 தலங்களையும். அதுல இந்த காவிரியினுடைய வடகரையில இருக்கிற 38வது தலம் திருவேள்விக்குடி. இந்த வேள்விக்குடியிலே பெருமான் பகலிலே உறைவார் என்றும் அதுக்கு நேர் எதிர காவிரி தென்கரையிலே அமைந்திருக்கிற அந்த திருத்துறையிலே இரவிலும் இருப்பான் என்று சொல்லி அந்த வகையிலே இந்த பாடலை ஞானசம்பந்தர் அமைத்திருக்கிறார். அந்த செய்தி அப்படியே
நம்முடைய சேக்கிழார் பெருமானும் பதிவு செய்திருக்கிறார். திருவேள்விக்குடியிலே பகலிலும் திருத்துருத்திலே இரவிலும் பெருமான் உரைகிறான் என்ற வகையிலே அமைந்த பதிகம். வாழ்க வாழ்க. ஓங்கு மேல் ஒழிதரும் ஒலி புனல் கங்கையை ஒரு சடை மேல் தூங்கினாரிடுபலி தலைகலனாக் கொண்ட தம் அடிகள் பாங்கினால் உமையோடு பகலிடம் புகலிடம் பைம்பொழில் சூழ் வீங்கு நீர் துருத்தியார் இரவிடத் துறைவர் வேள்வி குடியே. பொதுவாகவே பெருமான் எந்த நேரத்திலும் எல்லா இடத்திலும் குடியிருப்பான் என எங்கும் தங்கியிருப்பான் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் வாக்கு. ஆனாலும் இந்த இடத்திலே பெருமான் பகலிலும் இரவிலும் மாறி மாறி திருவேள்விக்குடியிலும் திரு தங்கியிருக்கிறான் என்ற ஒரு ஐதீகத்தை வைத்து அதை ஞானசம்பந்த பெருமான் அப்படி பதிவு செய்திருக்கிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது பாட்டு தூரு சேர் சுடலையில். சித்ராமா படி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளுக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம். சேர் சுடலையில் சுடர் எரி ஆடுவர் துளங்கொழி சேர் நீரு சாந்தின உகந்த அணிவர் வெண்பிறை புல்கு சடைமுடியார் நாறு சாந்தின முளை அறிவையோடொரு பகல் அமர்ந்த பிரான் வீறு சேர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே. வீறு சேர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்வி குடியே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அவன் சுடலையிலே சுடரேந்தி ஆடி நமக்கு ஒளியை காட்டுகிற மாதிரி இந்த திருமேனியிலே நீரை சாந்தமாக அணிந்து ஒளியை காட்டுகிறான் என்று சொல்லுகிற இந்த பாடல். வாழ்க வாழ்க. மூன்றாவது மழை வளர். மழர் இளமதே மலரோடு தலைப்புகு வாசடை மேல் களை வளர் புனல் புக கண்டயம் கண்ணுத்தல் கபாலியாதம் இடைவள துயில் அகுள் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விழிவள துரத்தியா இரவிடத்து உறைவார் வேள்வி குடியே. விழிவள துருத்தியா இரவிடத்து உறைவார் வேள்வி குடியே. சிற்றம்பலம். நன்றி ஐயா. மழை வளர் இளமதி என்ற சந்திரனையும் களை வளரு புனல் என்ற கங்கையும் சடையிலே தாங்கியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கரும்பன வரிசிலை. அடியேன் படிக்கிறேன். கரும்பன வரிசிலை பெருந்தகை காமனை கவினழித்த கரும்பொடு தேன் மல்கு தூமலர் கொன்றையம் சுடர் சடையா. சுரும்பொடு. அது முதல்ல கரும்பன, இரண்டாவது சொல்லு சுரும்பொடு. ஆமா. கரும்பொடு தேன் மல்கு. ஆமா. சுரும்பொடு தேன் மல்கு தூமலர் கொன்றையம் சுடர் சுடை சடையார் அரும்பன வனமுலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விரும்பிடம் துருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்வி குடியே. கரும்பன வரிசைகளை காமனை காய்ந்தவன், கரும்பை தாங்கியிருக்கிற அந்த காமனை காய்ந்தவன் சுரும்பாகிய வண்டுகள் உள்ள தேன் பறவை கொன்றை மாலையும் சூடியிருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. வளங்கிளர் மதியமும். ஸ்ரீதேவ் ஐயா படிங்க. ஸ்ரீதேவ். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிறேங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். வளங்கிடர் மதியமும் பொன்மலர் கொன்றையும் வாளரவும் களம் கொள்ள சடையிடை வைத்தயம் கண்ணுதல் கபாலியார்தாம் துலங்கு நூல் மார்பினர் அறிவையோடொரு பகல் அமர்ந்த பீரான் விலங்கு நீர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே. விலங்கு நீர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே. நன்றி. திருச்சிற்றம்பலம்.
தன்னை சரணடைந்தாரை தாழ்மையிலே தாங்கிருக்க அடையாளமாக மதியத்தையும் இந்த உலகை காக்க வேண்டுமெற்காக கங்கையையும் தலையிலே சுமந்திருக்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து பொறியுலா மடுமொழி ஆறாவது. தாமோதர் ஐயா படி. திருச்சிற்றம்பலம் சிவாயனமங்க. பொறியுலாம் அடுபுலி உரிபயர் வரியரா பூண்டிலங்கும் நெறியுலாம் பலி கொள்ளும் நீர்மையர் சீர்மையை நினைப்பறியார் மறியுலாம் கையினர் மங்கையோடொரு பகல் அமர்ந்த பிரான் பெரியுலாம் துருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்வி கொடியே பெரியுலாம் துருத்தியார் இரவிடத்துறைவர் வேள்வி கொடியே. திருச்சிற்றம்பலம் சிவாய நமः. புலியை உரித்து அறையிலே சாத்தி கொண்ட பெருமான் பிரம்ம கபாலத்தாலே பலியும் ஏந்துகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. புரிதரு சடையினர். பட்டம்மாள் வாங்க. ஏழாவது பாட்டு. புரிதரு சடையினர் புலியொரு அறையினர் பொடியணிந்து திரிதரு இயல்பினர் திரிபுர மூன்றையும் தீவளைத்தார் வரிதரு வனமுலை மங்கையோர் ஒரு பகல் அமர்ந்த பிரான் விருதரு துருத்தியார் இறைவிடத்துறைவர் வேள்வி குடியே விரிதரு துருத்தியார் இறைவிடத்துறைவர் வேள்வி குடியே. வாய்நம. திரிபுரம் மூன்றையும் தீவளைத்தான் என்பதனாலே முப்புறமாவது மும்மல காரியம் என்று பெருமான் நமக்காக மும்மல காரியம் செய்கிறான் என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க. தீண்டிலங்கு அவிரொளி. லலிதா அம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம். நீண்டிலங்கு அவிர்ஒலி நெடுமுடி அரக்கன் நீள் வரையை கீண்டிடந்திடுவன் என்று எழுந்தவன் ஆழ்வினை கீழ்படுத்தார் பூண்டு நூல் மார்பினர் அருவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வேண்டிடும் துருத்தி ஆறிரவிடத்து உறைவர் வேள்வி கொடியே வேண்டிடும் துருத்தி இரவிடத்து உறைவார் வேள்வி கொடியே. திருச்சிற்றம்பலம் ஐயா. கீண்டிடந்தெழுந்தவன் என்று அந்த கைலை மலையை அசைத்து பார்த்த அந்த ராவணனுடைய செயலை கீழ்ப்படுத்தியதனாலே நம்முடைய ஆணவத்தை அடக்குகிறார் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கரை கடல் அரவணை. ஐயா இதோ இருக்கிறாரு ஐயா. சிவாய நமய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. ஒன்பதாவது பாட்டியா? கரை கடல் அரவணை கடவுளும் தாமரை நான் முகனும் உரை கடல் அடி தொழ கூரெறியன நிறங்கொண்ட பிரான் வரைகரு மகளொடும் பகலிடம் புகலிடம் வன்பொழில் சூழ் விரை கமல் துருத்தியார் இரவிடத்துறைவர் வேள்வி குடியே விரை கமல் துருத்தியார் இறைவிடத்துறைவர் வேள்வி குடியே. திருமாலும் பிரமனும் தேட அவர் கூரெறி என்ற சோதியாக நின்ற செய்தியை பாடுகிறார். வாழ்க வாழ்க. அடுத்து 10வது பாட்டு. அயமுகன் எயிலினே. வந்தவாசி செண்பகவல்லியம்மா வாங்க. அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடிகளுக்கும் திருச்சிற்றம்பலம். அயம்முகம் வெயில் நிலை அமனரும் குண்டரும் சாக்கியரும் நயன்முகம் உரையினர் நகுவன சரிதைகள் செய்துழல்வார் கயலன வரி நெடும் கண்ணியோடொரு பகல் அமர்ந்த பிரான் வியல் நகர் துருத்தியார் இரவிட துறைவர்
வேள்வி குடியே வியல் நகர் துருத்தியார் இரவிட துறைவர் வேள்வி குடியே. இந்த சமணர்கள் எல்லாம் நயமாக பேசி என்ன நகைக்கத்தக்க செயல்களை செய்வார்கள் என்று ஞானசம்பந்த பெருமான் இந்த 10வது பாட்டில பதிவு செய்திருக்கிறார். வாழ்க வாழ்க. விண்ணுலாம் வெறிபொழில். ஐயா இருக்காங்களா? ஐயா இருக்காரு ஐயா. பாட்டு சொல்லுங்கம்மா. முலாம் விரிபொழில் விரைமணல் துருத்தி வேள்வி குடியும் ஒன்முலாம் ஒளிகழல் ஆடுவார் அறிவையோடு உரைபதியை நன்முலாம் புகழியுள் அருமறை ஞான சம்பந்தம் சொன்ன பன்முலாம் அருந்தமிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலரே. திருச்சிற்றம்பலம். இப்படி பெருமான் பகலிலே திருத்துருத்தியிலும் இரவிலே திருவேள்விக்குடியிலும் இருந்து நமக்கு அருள் செய்கிறான். அந்த செயலை சொன்ன ஞான சம்பந்தருடைய அந்த பண்ணுலான் அருந்தமிழ் பாடுவார்க்கும் ஆடுவார்க்கும் பழியில்லை. அதை பாடவும் ஆடவும் செய்யணும். பாடுதல் என்பது பெண்மைக்குரியது, ஆடுதல் என்பது ஆண்மைக்குரியது. அம்பாள் பாடுறார், ஐயா ஆடுறார். அது மாதிரி பாடவும் ஆடவும், அதனாலே நம்முடைய பழி போகும் என்ற திருக்கடைக்காப்பு. வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 91வது பதிகமாக திரு வடகுரங்காடு துறை. இதுவும் பகற்பண் 6 நாழிகை 16 நாழிகையில 12 மணிலிருந்து 1:12க்குள்ள பந்துவராளி ராகத்திலே பாடக்கூடியது. காவிரியினுடைய வடகரையிலே 49வது தலமாக கும்பகோணம் திருவையாறு சாலையிலே அமைந்திருக்கிறது. இங்கே இருக்கிற பெருமான் குலை வணங்கீசர் என்றும் அம்பாள் அழகு சடை முடியம்மை என்றும் இருக்கிறது. இதற்கான பெரிய புராண பாடல் 298 வடகுரங்காறு துறையில். ஐயா பெரியவர் 298. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். வடகுரங்காடு துறை இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 298. திருச்சிற்றம்பலம். வடகுரங்காடு துறையில் வாலியார் தாம் வழிபட்ட அடைவும் திருப்பதிகத்தில் அரிய சிறப்பித்தருளி புடை கொண்டிறைஞ்சினார் போந்து புறந்துள்ள தானங்கள் போற்றி படை கொண்ட மூவிலை வேலர் பலன திருப்பதி சார்ந்தார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த வடகுரங்காடையின் சிறப்பு அங்கே வாலி வழிபட்ட இடம் என்ற அரிய செய்தியை சொல்கிறார் என்று சேக்கிழார் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். வாழ்க. கோங்கமே குரவமே கொழுமலர் பொன்னையே கொகுடி முல்லை வேங்கையே ஞாழலே விம்மு பாதிரிகளே விரவி எங்கும் ஓங்குமா காவிரி வடகரை அடை கூரங்காடு துறை வீங்கு நீ சடைமுடி அடிகளார் இடமென விரும்பினாரே. வீங்கு நீர் சடைமுடி அடிகளார் இடமென விரும்பினாரே. ஆக இங்க வடகுரங்காடு துறையிலே வாலியார் வணங்கினார் என்றும், அதே மாதிரி தென்குரங்காடு அங்கே அனுமன் வழிபட்டதாக சொல்லுவார்கள். ஆக அந்த பழைய நம்முடைய இதிகாச செய்திகளை எல்லாம் கூட ஞான சம்பந்த பெருமான் நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி அமைந்த பாடல்கள் இது. வாழ்க வாழ்க. பந்தமா இழிமத செண்பகவல்லியம்மா போரூர் செண்பகவல்லியம்மா வாங்க. மந்தமாயிரி மத களிற்றில மறுப்பொடு பொறுப்பின் நல்ல சந்தமாரகிலொடு சாதியின் பலங்களும் தகைய மோதி உந்துமா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை எந்த யாரினையடி இமையவர் தொழுதெழும் இயல்பினாரே.
உந்துமா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை எந்த யாரினையடி இமையவர் தொழுதெழும் இயல்பினாரே. நன்றி ஐயா. மந்தமாய் விழிபொழி மதக்களிற்று மறுப்பொடு என்று அந்த காவிரியிலே யானை தந்தங்களும் சந்தனங்களும் அகிலும் சாதி முதலிய வாசன திரவங்களை அந்த காவிரியிலே அடித்து கொண்டு வந்து கரையிலே சேர்க்கிறது என்று இயற்கை ரசித்த பாடல். வாழ்க முத்துமா மணியோடு. ஐயா நான் பாடுறேன் ஐயா. பாடுமா. பாடுங்க ஐயா அடுத்து 7வது பாட்டு வந்து தர்ஷன் பாடுறாங்க ஐயா. சரி சரி. 3வது பாட்டு நீ பாட போறியா? ஆமாங்க ஐயா. சரி பாடு. திருச்சிற்றம்பலம். முத்துமாமணியோடு முளை வளரம்பும் முகந்து நொந்தி எத்துமா கவிர் வட கரை அடைங்குறு கடுதுறை மத்தம மலரோடு மதி பொதி சடைமுடி அடிகள் தம்மேல் சித்தமடிய சிவகதி பெறுவது தினமன்றே. சித்தமடியவ சிவகதி பெறுவ தினமன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. சித்தமாம் அடியவர் சிவகதி பெறுவது திண்ணமன்றே என்று அந்த கரணங்களிலே மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று பெருமானை சித்தத்திலே வைத்து வழிபட வேண்டும். அதனால்தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியன்னு சுந்தர் கூட பாடினார். அந்த மாதிரி காலையில இருந்து சித்தத்தை இங்க வச்சு தம்பி பாடியிருக்கார். அதனால அவர் சிவகதி பெறுவது திண்ணம். நல்ல அருமையான சிவகதியை பெற வேண்டும். நல்ல சிறப்பு சீரும் சிறப்பும் பெற வேண்டும் என்று வாழ்த்துவோம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3 கரியமா மிளகுடு. சதானந்தன் ஐயாவாக. கரியுமா மிளகோடு கதலியின் பழங்களும் கலந்து நூதே எரியுமா காவிரி வடகரை அடையும் குரங்காடு துறை மரியுளாம் கையினர் மலரடி தொழுதெழும் மருவும் உள்ள குறியினார் அவர் மிக கூடுவா நீடும் வானுல இவனோடே குறியினார் அவர் மிக கூடுவா. திருச்சிற்றம்பலம். காவிரி ஆற்றுல தண்ணி மூலமா வெறும் நெல் மட்டும் இல்ல, என்ன நமக்கு வேண்டிய அத்தனை பொருளையும் விளைவிக்கலாம் என்ற வகையிலே காய்கறிகள், மிளகு, கதலி, பழம் என்ற பலாப்பழம் முதல்ல எல்லாமே அங்க விளையுது என்று சொல்கிற வழியில அந்த பூமியினுடைய வளத்தை குறிக்கிற பாடல். வாழ்க வாழ்க. கோடிடை சொரிந்ததே. 5வது பாட்டு. சித்ரா சி சித்ரா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். கோடிடை சொரிந்ததேதான் கோடிடை சொரிந்ததே நதனொடும் கொண்டல் வாய் விண்ட முன்னீர் காடுடை பீலியும் கடருடை பண்டமும் கலந்து நுந்தி ஓடுடை காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை பீடுடை சடைமுடி அடிகளாரிடமென பேணினாரே. பீடுடை சடைமுடி அடிகளாரிடமென பேணினாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. அந்த இயற்கை வளத்தினால அந்த அங்க இருக்கிற அந்த இதுல இந்த மரங்களிலிருந்து கோடிடை சொரிந்த தேன், பூக்கள் பூக்கிறோம், அதுல தேன் சொரிதான். அந்த தேனோட என்ன பண்ணுதான், இயற்கை அழகிலே மேகங்களுடைய நீர் கூட வந்து கலந்து அந்த சுவையை கூட்டுகிறது என்று இயற்கையை ரசித்திருக்கிறார் என்னுடைய ஞானசம்பந்த பெருமான். கோடிடை சொரிந்த தேன் அதனோடும் கொண்டல்வாய் விண்ட முன்னீர். மேகத்தினுடைய நீர் வந்து கலந்து தேனோட சேர்ந்து சுவையை கூட்டுகிறதுன்னு சுவைக்கு வந்து இது காட்டுறாரு. வாழ்க வாழ்க. அடுத்து கோலமா மலரோடு. தர்ஷன் படிக்கலாப்பா.
சிவாய நம. ஏழாவது பாட்டா? அடுத்த பாட்டு எந்த பாட்டாமா? எந்த பாட்டு? ஐயா நிலமா மணி நிற ஐயா. அது அடுத்த பாட்டு. அடுத்த பாட்டு அவர் பாடுவார். கோலமாமலோட வேற யாருன்னா படிக்கலாம். சிவாய நம. உமா அம்மா படிக்க. திருச்சிற்றம்பலம். கோலமாமாலோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினா திருந்து மாக்கனிகள் உந்தி ஆளுமா காவேரி வடகரை அடை குரங்காடு தூரை நிலமா மணிமிரண்டு அடிகளை நினைய வல்வினைகள் வீடே ஆளுமா காவேரி வடகரை அடை குரங்காடு தூரை நிலமா மணிமிரண்டு அடிகளை நினைய வல்வினைகள் வீடே. சிவாய நம. கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு பெருமானை வழிபட வேண்டும். பூவோடு நீர் சுமந்தேத்தி தூபம் தீபம் கொண்டு பெருமானை வழிபட வேண்டும் என்றால் நாமே பெருமானை தொட்டு பூசிக்கலாம் என்ற முறையை திருஞான சம்பந்தர் நமக்கு காட்டுகிறார். அந்த நிலைமையில நம்ம இப்ப மாத்தி விட்டாங்க. மீண்டும் அந்த நிலைமை வர வேண்டும் என்று பெருமானை பிரார்த்திப்போம். வாழ்க வாழ்க. நீலமா மணி நிறத்து. திருச்சிற்றம்பலம் ஐயா. படி ராஜா. நீலமா மணி நீர டரக்கான இருப்பது காரத்தோடு கொள்க வாலினார் கட்டிய வாலியார் வழிபடு மனு கோயில் ஏலமோடு இல வங்கமே இஞ்சியே மஞ்சள் உந்தி ஆலியார் பூனல் வடக்கரை அடை கூரங்காடு தூரையே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நீலமணி போன்ற அந்த கருநிறத்து அரக்கன் ராவணனை தன்னோட வாலினால் கட்டினாராம். அப்படி கட்டி அந்த வாலி என்ற குரங்கு வழிபட்ட இடம் இந்த இது என்று சொல்லி அந்த செய்தியை சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பொருந்திரல் பெருங்கைமா. சாம்பசிவாயா. சொல்லுமா ஐயா. நான் 92வது பதிகத்துல 6வது நான் படிக்கிறேன், 7வது கிரண் படிக்கிறா ஐயா. என்ன பண்ண முன்கூட்டியே ஐயாட்ட சொல்லி வச்சிடணும்னா சரியா? அதுக்கேற்ற மாதிரி ஐயா கூப்பிடுவாங்க. ஓகே ஐயா. ஐயா நோட் பண்ண வச்சுங்கய்யா. சரி சாம்பசிவாயா வாங்க. நன்றிங்கய்யா. பொருந்திரல் பெருங்கை மாவுரி துமை அஞ்சவே ஒருங்கு நோக்கி பெருந்திரத்த நங்கனை அணங்கமா வெளித்ததும் பெருமை போலும் வருந்திரற்காவிரி வடகரை அடை குரங்காடு துறை அருந்திர திருவரை அல்லல் கண்டோங்கிய அடிகளாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நம்முடைய ஆசைகள் எல்லாம் பொசுக்கும் வண்ணமாக பெருமான் அந்த அனங்கன் என்ற மன்மதனை அழித்த செய்தியை இங்கே சொல்கிற மாதிரி பாடு. வாழ்க வாழ்க. கட்டமன் தேரரும். 9வது பாட்டு. நடராஜையா வாங்க. நடராஜையா. ஐயா அடுத்து உங்க வாய்ப்பு சாமி. சரி. குமார் புதுசா வந்திருக்காங்க. குமார். அடையன் கேக்குறீங்க, கேட்டுட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கீங்க. முனுசாமி ஐயா ஒருத்தர் இருக்காங்க. முனுசாமி. மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வது. ஆமா பாண்டிச்சேரி ஐயா. வாங்க. ரொம்ப நாள் போன்ல வர முடியல வருத்தப்பட்டு இருந்தாங்க. வாழ்க வாழ்க. 10வது பாட்டு. கட்டமன் தேரரும். சரிங்க. கட்டமன் தேரரும் கடுக்கள் தின்கழுக்களும் கது ஒன்றில்ல விட்டதம் மரவுரை கொள்ளலும் பெறுவதை பண்ட முந்தி எட்டுமா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை சிட்டனார் அடிதொழ சிவகதி பெறுவது திண்ணமே
சிட்டனார் அடிதொழ சிவகதி பெறுவது திண்ணமே. சிவாய நம்ம. நன்றி ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சிட்டனார் அடிதொழ சிவகதி பெறுவது திண்ணமன்று என்று சிட்டனார் என்ற சீலநெறிக்கு உரியவராக காட்டி அந்த பெருமானை தொழ நம்முடைய நாம் சிவகதி அடையலாம் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு தாழிளங்காவிரி. பரமேஸ்வரி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. தாழிலங்காவிரி வடகரை அடை கூரங்காடு துறை. தாழிலங்காவிரி வடகரை அடை கூரங்காடு துறை. போழிலமதி பொதி புரி தரு சடைமுடி புண்ணியனை காழியானருமறை ஞான சம்பந்தன கருது பாடல். கோழையாழை பினும் கூடுவார் நீடு வான் உலகினுடே. கோழையாழை பினும் கூடுவார் நீடு வானுலகின் ஊடே. திருச்சிற்றம்பலம். நன்றி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பிய ஞான சம்பந்தன் அவர்தான் சொல்றாரு. அப்ப நாள் நம்ம அவர மாதிரி இசை பாடினாதான் நமக்கு அருள் கிடைக்குமா? இல்ல, கோழை மிடராக கவி கோளுமிளவாக பாடினாலும் கிடைக்கும் என்பதைத்தான் மீண்டும் இந்த இடத்திலே வற்புறுத்துகிற மாதிரி, கோழையா அழைப்பினும் கூடுவர் நீடுவான் உலகினோடு. கோழை வந்து அடைச்சாலும் அந்த அந்த பெருமானை பாட வேண்டும் என்ற நினைப்போடு அந்த பதிகத்தை பாடினாலும் படித்தாலும் பக்க நின்று கேட்டால் கூட அந்த பலன் கிடைக்கும் என்பாரு சொல்கிற மாதிரி அமைந்த பதிக பலன். வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அடுத்து 92வது பதிகம் திருநெல்வேலி. இதுவும் பகற்பன் 6ஆக நாழிகை 16-18 மணி 12லேருந்து 1-12 வரைக்கும் பந்துவளத்தை பாடக்கூடியது. பாண்டி நாட்டுடைய 12வது தலமாக மதுரை நாகர்கோயில் செல்லும் வழியில இருக்கிற ரயில்வே சந்திப்பில் அமைந்தது என்று சொல்வார்கள். இங்க இருக்கிற பெருமான் நெல்லையப்பர், அம்பாள் வந்து காந்திமதி. இதற்கான பெரிய புராண பாடல் 856 857 2 பாட்டு காட்டியிருக்காங்க இதுல. 886 887. நன்றிங்க. நன்றிங்க. 2 பாடல் இருக்குங்க. 2 பாடலையும் நெல்வேலி குறிப்பிட்டு இருக்காங்க. நெல்வேலி இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை 886 மற்றும் 887. திருச்சிற்றம்பலம். பற்றார் தம்புரங்கள் மலை சீலையால் செத்த பரமனார் திருப்புத்தூர் பணிந்து போந்து புற்றாரும் பணி பூண்ட புனிதனார்த்தம் பூவனத்தை புக்கிரைஞ்சி புகழ்ந்து பாடி கற்றார்கள் தொழுதேத்தும் காண பேரும் கை தொழுது தமிழ் பாடி சுழியல் போற்றி குற்றாலம் குறும்பலா கும்பிட்டேத்தி கூற்றுகைத்தார் நெல்வேலி குறுகினாரே புண்ணியனார் நெல்வேலி பணிந்து போற்றி புரிசடையார் திருப்பதிகள் பிறவும் சென்று நன்னினிது அமர்ந்தங்கு நயந்து பாடி நல் தொண்டர் உடனாலும் போற்றி செல்வார் விண்ணவரை செற்றுகந்தான் இலங்கை செற்ற மிக்க பெரும் பாதகத்தை நீக்க வேண்டி திண்ணிய போட்சிலை தடக்கை ராமன் செய்த திருராமேச்சுரத்தை சென்று சேர்ந்தார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. பாண்டி நாட்டிலே அந்த சமணர்களை வென்ற பிறகு மங்கையர்க்கரசியாரும் நின்ற சீர் நடுமாறனும் குலச்சிறையாரும் உடனிருக்க அந்த பாண்டி நாட்டு தலங்கள் எல்லாம் வலம் வந்தார். என்னென்ன தலங்களை பாடினார் என்று இங்கே சேக்கிழார் பெருமான் பட்டியலிடுகிறார். அதுல திருப்புத்தூர் வணங்கினார், அதுக்கப்புறம் காணப்பேரை வணங்கினார், குற்றாலம் குறும்பலா வணங்கி திருநெல்வேலி குறுகினார் என்று சொன்ன சேக்கிழார் பெருமான் அந்த திருநெல்வேலியை வணங்கிய பிறகு
அங்கிருந்து சுற்றி உள்ள மற்ற தலங்களையும் வழிபட்டு கொண்டு இறுதியாக ராமேஸ்வரம் சென்றார் என்று பாண்டிய நாட்டு தலங்களை எல்லாம் இடம் சுட்டு பொருள் விளக்கிற போது அந்த 2 பாடலுக்கு நடுவில் திருநெல்வேலி குறுகியது ஒரு பாட்டிலையும் திருநெல்வேலி பெருமானை வணங்கியது ஒரு பாட்டிலுமாக செக்கிழார் பெருமான் நமக்கு வழங்கியிருக்கிறார். வாழ்க வாழ்க. சிற்றம்பலம். மருந்தவை மந்திரம் அருமை நெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொரிதர தொன்று பைம்பூன் சேருந்தி செம்பொன் மல திருநெல்வேலி ஊரை செல்வதமே சேருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலி ஊரை செல்வதமே. பெருவான் நமக்கு மருந்தாகவும் மந்திரமாகவும் இருந்து உடல் நோயையும் உள்ள பிணியையும் போக்குகிறான் என்று சொல்கிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். இந்த திருநெல்வேலிக்கு நான் 1989 அங்க திருநெல்வேலிக்கு எனக்கு அலுவலக வேலையா செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அங்க போய் இருந்த காலத்துல அங்கே இருக்கிற அந்த 12 திருமுறை வழிபாட்டு மன்றம் என்ற ஒரு அமைப்பு, அந்த அமைப்பின் வாயிலாக அவங்க வழக்கமா அங்க திருவாசக முற்றோதல் செய்வதோடு 12 திருமுற்றோதலும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்க ஒரு வள்ளி நாயகன் ஒரு ஐயா, அவர் திருமுறை கலாநிதி என்று பட்டம் பெற்று 30-35 ஆண்டுகளாக தொடர்ந்து திருமுறை பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கென்று ஒரு வழிபாட்டு கூட்டம் அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டத்திலே ஒருவராக இருக்கிற அந்த அம்மா பேரு சுந்தர வடிவனு பேர். அவங்கதான் நம்ம ஐயாவுடைய பேத்தி, எங்க ராமநாதையோட பேத்தி. அவர்கள் மூலமாக அங்கே என்னுடைய குருநாதருடைய அந்த இது குரு பூசைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார் அவர். அவருடைய நினைவு நாளாகிய பங்குனி பூசத்தை ஆண்டுதோறும் அவருடைய நினைவு நாள் இந்த அமைப்பின் மூலமாகத்தான் இப்ப நாங்க ஒரு 32 ஆண்டுகளாக அங்கே வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால திருநெல்வேலிக்கு ஆண்டுதோறும் செல்லக்கூடிய ஒரு புண்ணியம். 89 அலுவலக வேலையா போனது. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்று வரைக்கும் 35 ஆண்டுகளாக அந்த திருநெல்வேலிக்கு சென்று அந்த அடியார்களோடு இருந்து, ஏன்னா அவர் நெல்லையில பிறந்தவர், திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பறிப்பு கழகத்திலே பணியாற்றியவர். அவருடைய பேத்தி அங்க இருக்கிறாங்க. அதனால அந்த இடத்திலே அந்த அடியார்கள் நடுவிலே அவருடைய நினைவு நாளை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அவர் 1970 காலமானார். அதுக்கப்புறம் அந்த குடும்ப தொடர்பே விட்டு போனது. 19 ஆண்டு கழித்து 89 போய் அவர்களோடு தொடர்பு கொண்ட புண்ணியம் நெல்லையப்பராலே கிடைத்து அதன் மூலமா அவருடைய நினைவுகளால இன்று வரை 35 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்கிற புண்ணியம். அதற்கு நெல்லையப்பரும் காந்தியமதியும் அருள், அவங்க அதை துணை செய்கிறவர்கள் அந்த அமைப்பை சேர்ந்த பன்னித்துறை வழிபாட்டு குழுவினர். அவர்களுக்கு இந்த நாளில் நம்ம அவர்களை நினைத்து திசை நோக்கி தொழ வேண்டும் என்ற வகையில இந்த நினைப்பை நான் பகிர்ந்து கொண்டு இந்த பாட்டை இன்னொரு முறை படிச்சுடுற. மருந்தவை மந்திரம் அருமை நெறியவை மற்றுமெல்லாம் அருந்துயர் கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நெஞ்சமே பொருந்து தன் புறவினில் கொன்றை தன் போரி சோரிதர தொன்று பைம்பூன் சேருந்தி செம்பொன் மலர் திருநெல்வேலியூரை செல்வதாமே. அந்த என்னுடைய அருந்துயரை கெடுமவர் நாமத்தை நாளும் இருக்கிற ஓதிக்கொண்டிருக்கிற அந்த அடியார் பெருமக்கள், திருவாசகத்தை தாளம் போட்டு பாடுகிற மிக உயர்ந்த அமைப்பு அந்த அமைப்பு. பெண்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாட்டை திருவாசகம் பாட கேட்ட செல்வம் அம்மா வாங்க. என்றும் ஒரு இயல்பினர் நினைவறியவர் ஏறது ஏறி சென்று தாம் செடிச்சியர் மனைதோறும் பலிகொளும் இயல்பதுவே
துன்று தன் பொழில் நுழைந்து எழுவிய கேதகை போதலைந்து தென்றல் வந்துலாவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. துன்று தன் பொழில் நுழைந்து எழுவிய கேதை போது அலைந்து தென்றல் வந்து உலாவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். கன்றல் வந்துலவும் திருநெல்வேலி என்று பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க. அடுத்து பொறிகிளர் அரவம். சிவகிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? புதுசா இருக்காங்க. சிவகிருஷ்ணமூர்த்தி இருக்கீங்களா? நித்திலா அம்மா பாங்க. நித்திலா கேட்டுக்கோங்க ஐயா, அம்மா தூங்கிட்டு இருக்காங்க. சித்ரா சித்ரா பாடுங்க பாடுறீங்களா? திருச்சிட்டம்பலங்க ஐயா. சிவ சிவ ஐயா, அடியன் பாட்டுமாங்க ஐயா. சிவ சிவ திருச்சிட்டம்பலங்க ஐயா. போலில் நுழைந்தெழுவிய கேதகை போதலைந்து பொறிகிளர் அரவமும். சிவ சிவ மூணாவது பாட்டு. சரி சரிங்க. திருச்சிட்டம்பலம். பொறிகிளர் அரவமும் போலிளம் மதியமும் கங்கை என்னும் நெறிபடு குழலியை சடைமிசை சுலவி வெந்நீரு பூசி கிரிபட நடத்துனர் கிளிமொழி அவர் மனம் கவர்வர் போலும் செறி போலில் தழுவிய திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. செறி போலில் தழுவிய திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. திருச்சிட்டம்பலங்க. நன்றிங்கய்யா. பொழில் என்று சொல்கிற சோலைகள் சூழ்ந்த பகுதியாக திருநெல்வேலியை காட்டுகிறார். வாழ்க. காண்தகு மலைமகள். பத்மாவதி அம்மா வாங்க. நாலாவது பாட்டு. ஐயா சிவகிருஷ்ணமூர்த்தி வந்தீங்களே, பாடுறீங்களா? சிவகிருஷ்ணமூர்த்தி ஐயா கவனிக்கிறேன் ஐயா. இன்னொரு முறை நன்றி. சரி, பத்மாவதி அம்மா வாங்க. சிவாய நம. காண்தகு மலை மகள் கதிர் நிலம் ஒருவ செய்தருளவையோ பூண்ட நாகம் புறங்கடு அரங்க நாடமாடல் பேணி ஈண்டு மாமாடங்கள் மாளிகை மீது 7 கோடி மதியம் தீண்டி வந்துலாவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. தீண்டி வந்துலாவிய திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அதாவது ஈண்டுமா மாடங்கள் மாளிகை மீதழு கொடிமதியம் என்று நல்ல வளமான ஊராக அங்கே மாட மாளிகைகள் நிறைந்த இடமாக திருநெல்வேலி நகரம் திகழ்கிறது என்ற செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. ஏனவன் கொம்போடு. சித்ரா அம்மா வாங்க. சித்ரா அம்மா. திருச்சிற்றம்பலம். ஏனவென் கொம்போடும் எழில்திகள் மத்தமும் இல அறவும் கூனல் வெண்பிரை தவள் சடையினர் கொல் புலி தோலுடையார் ஆனில் நல்லைந்துகந்தாடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலியுரை செல்வர் தாமே. தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. ஆனில் 5 கந்தாடுவர் என்று ஆன்மாக்கள் ஓதுகிற 5 எழுத்தாகிய அருமறையிலே பெருமான் ஆடுகிறான் என்று சொல்கிற பாடல். அந்த செயலை இன்றைக்கும் அங்கிற அடியார் பெருமக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு அவங்க ஆரம்பிக்கிறது. அந்த இது கேட்டாலே ஆனில் 5 கந்தாடுதல் வரும். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 6வது பாட்டு 7வது பாட்டு தம்பிங்க பாடுறேன்னு இருக்காங்க. கிரண் தர்ஷன் பாடும். வெடித்தாரு திருச்சிற்றம்பலம் ஐயா.
வெடித்தரு தலையினர் வேனல் வேல் லேற்றினர் வீரி சடையர் பொடியணி மார்பினர் புலியத்தல் ஆடை பொங்கரவர் வடிவுடை மங்கையோர் பங்கினர் மாத்தரை மயில் செய்வார் செடிப்படு பொழிலினி திருநெல்வேலி யூரை செல்வர் தாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நமசிவாயம். வடிவுடை மங்கையோர் பங்கினர் என்று அங்க இருக்கிற அந்த காந்திமதி அம்மையை வடிவுடை அம்மன் என்று சொல்லி அவரை பாகமாக கொண்டிருக்கிறார் என்று சொல்ல பாடல். வாழ்க. 7வது பாட்டு. ஐயா நமச்சிவாய ஐயா. தர்ஷன். திருச்சிற்றம்பலம். அக்குளமறையின திரளுயர் அடிகண்டு தக்கன பெரிய தடிய சதுருனர் கதிர்கோள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரி திருவடு பெண் முரலும் சோலை திக்கேலம் முகழுறும் திருநெல்வேலியூரை செல்ல தாமே. திக்கேலாம் புகழும் திருநெல்வேலியூரை செல்வ தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி செல்வர் என்று பெருமானை நல்லையப்பரை பாடுகிறார் நம்முடைய ஞான சம்பந்தர். வாழ்க வாழ்க. அடுத்து முந்திமா விலங்கல் 8வது பாட்டு. ஸ்ரீதேவையா. திருச்சிற்றம்பலம். முந்தி மாவிலங்கல் அன்று எடுத்தவன் முடிகள் தோல் நெறி தரவே உந்தி மாமலரடி ஒரு விரல் ஊகிர் நூதியாளடத்த கந்தமா தரு பொழில் மந்திகள் பாய்தர மது திவளை சிந்து பூந்துரை கமல் திருநெல்வேலி கூரை செல்வதாமே. சிந்து பூந்துரை கமல் திருநெல்வேலி கூரை செல்வதாமே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அங்க அந்த நெல்லையப்பரும் காந்திமதியும் நெல்லை நகரத்திலே திருநெல்வேலி டவுன்ல இருக்காங்க. பக்கத்துல திருநெல்வேலி ஜங்ஷன், ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துல சிந்து பூந்துரை என்ற இடம். அங்கே ஒரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை ஒட்டி ஒரு பெரியவர் அவர் அமைப்பு வைத்து அவர் 14 சாத்திர நூல்களை எல்லாம் பதிப்பிச்சார். அந்த சிந்து பூந்துரை பெரியவர் தான். அதுதான் அந்த ஆனந்தராசருடைய நூல்கள்லாம் அவர் அந்த வெளிவந்தது. வாழ்க வாழ்க. சித்தாந்தத்துக்கும் அவங்க தோத்திரத்துக்கும் சாத்திரத்துக்கும் சிறப்பு செய்யக்கூடிய பெரியவர்களாக இங்க நெல்லை நகரிலே தோத்திர வழிபாடும் அங்க அந்த சாத்திர நூல்கள் வெளிவரும் சிந்து பூந்தரையும் இன்றைக்கும் அமைந்திருக்கிறது. வாழ்க வாழ்க வாழ்க. பைங்கண்பாள் அரவணை. அடியேன் படிக்கிறேன். பாடுங்க. 9வது. பைங்கண்பாள் அரவு அணையவனோடு பனிமலரோனும் காணா அங்கனா அருள் என அவர் முறை முறை இறைஞ்சு நின்றார் சங்கனால் மறையவர் நிறை தர அறிவையர் ஆடல் பேண திங்கள் நாள் விழமல்கு திருநெல்வேலி உரை செல்வர் தாமே. இந்த திருமுறை என்ற சொல்லுக்கு பொருள் சொல்கிற போது எங்க ஐயா இந்த பாட்டு எடுத்து காட்டுவார். திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள், அதற்கு அடையாளமாக திருச்சதக பாடல். அந்த தவமே புரிந்திலன் தன்மலரிட்டு முட்டாதிரஞ்சேன் அவமே பிறந்த அருவினையேன் உனக்கு அன்பருள் யான் சிவமே பெரும் திரு எய்திட்டிலேன். அதனால திரு என்ற சொல்லுக்கு சிவம் என்ற பொருள் திருவாதகத்தை காட்டுகிற எங்க ஐயா அங்க இந்த இடத்துல இந்த திருநெல்வேலி பாட்டை காட்டி முறை என்ற சொல்லுக்கு இறைஞ்சுதல் என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்கிறார். முறை முறை இறைஞ்சன் என்றார். அங்கனா அருளென அவரவர் முறை முறை இறைஞ்சன் என்றார். பெருமாளத்திலே போய் என்ன இறைஞ்சுவது? இரவாத இன்ப அன்ப வேண்டும் என்று இறைஞ்ச வேண்டும். அதனாலே முறை என்ற சொல்லுக்கு இறைஞ்சுதல், திரு என்ற சொல்லுக்கு பொருள் சிவம். ஆக சிவத்தினிடத்திலே போய் இறைஞ்சுதல். அந்த இறைஞ்சுதல் என்னவாக இருக்க வேண்டும்? இரவாத இன்ப அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். வாழ்க வாழ்க வாழ்க.
துவரூரு விரிதுகில். ஐயா நான் பாடுறேன் ஐயா. பாடுமா. துவரூரு விரிதுகில் அடைவேடமில் சமணர் என்னும் அவர் ஒரு சிறு சொலை அவம் என நினையும் அந்நலாதம் கவரூரு கொடி மல்கு மாளிகை சூலிகை மயில்களால ஆலத்தீவர் உருமதி தவத்திரு நெல்வேலி உரை செல்வதாமே. திருச்சிற்றம்பலம். அந்த மாளிகையில மயில்கள் ஆடுகிற செய்தியான இயற்கையை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. பெருந்தன்மா மலர்மிசை. தாமோதரையாவாக. திருச்சிற்றம்பலம். பெருந்தன்மா மலரிசை அயனவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை பொருந்து நீர்த்தட மல்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் பாடல் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே அருந்தமிழ் மாலைகள் பாடியாட கெடும் அருவினையே. திருச்சிற்றம்பலம். அருந்தமிழ் ஞான சம்பந்தனுடைய அருந்தமிழை பாடி ஆட வினைகள் கெடும் என்று சொல்கிற இந்த திருக்கணைக்காப்பு. இதோட 3 பதிகம் படிச்சிட்டோம். அதனால இதை நிறுத்திட்டு நம்ம திரு பொன்னூசல் பாடி வாழ்த்து சொல்லலாம். வாழ்க. பொன்னூசல் படிங்க. சதானந்த ஐயா வாழ்த்து. ஐயா பொன்னூசல் எத்தனாவது பாட்டுங்க ஐயா? நேத்து எத்தனை பாண்டிங்க? பாகத்தன். மாதாடு பாகத்தன் 6வது பாட்டு. மாதாடு பாகத்தன் காதாடு கொன்றை சடையானடியாருள் கோதாட்டினாயேனை ஆட்கொண்டென் தொல் பிறவி செய்தோடா வண்ணம் திகழ பிறப்பருப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன்பால் போதாடு போன்முலையே பொன்னு சல்லாடாமோ போதாடு போன்முலையே பொன்னோ சல்லாடாமோ பொன்னோ சல்லாடாமோ. கோதாட்டு நாயேனை ஆட்கொண்டு என் தலையை கோதி எனக்கு அருள் செய்வான்னு ஞான சம்பந்தம் அதை மணிவாசகர் சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க. வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன்மலத்தால் எழுதா முறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே மையத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. வடமொழி வேதங்கள்லாம் எழுதா மறை, நம்முடைய தமிழெல்லாம் எழுதும் மறை. வாழ்க வாழ்க. என்றும் இன்பம் பெருக்கும் இயல்பினோடு ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்கோளால் அபிராமி கடைக்கண்களே. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் நல் அத்துரும் கழுமல வளநகர் ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்வில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க
மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வெள்ளி மல்க. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வாழ்க வாழ்க வாழ்க. நடராஜயா ஐயா, நடராஜா இருக்காரா? இல்லையா, அவர் வெளியில் இருக்கிறாருக்கா. நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மீண்டும் ஒரு முறை மனம் மொழி மெய்யால் வணங்கி, மீண்டும் இன்று இரவு 9:45 நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்ற நிகழ்விலே அனைவரும் கலந்து கொள்ளுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை பணிவோடு வணங்கி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவாய நம. வேணாம்ப்பா.